கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆபகுக் 2 அதிகாரம் 1 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. மிக பெரிய பாலைவனத்தில் 2 பேர் தங்களுக்கு முன் சென்ற வணிகர் கூட்டத்தின் காலடிகளை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தனர். திடீரென்று அந்த பரப்பில் பயங்கரமான மணற்காற்று வீசியதால் ஒரு குகைக்குள் சென்று தங்கும் நிலைக்கு ஆளானார்கள். இந்த பலத்த மணற்காற்று நின்றவுடன் அவர்களால் பாதையை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அப்போது அவர்களில் ஒருவன் தன் கைகளை உயர்த்தியவாறு கலக்கமுற்ற நிலையில், நாம் பாதையை இழந்தோம், நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறோம் என்றான். மற்றவரோ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். இரவு வந்தவுடன் வானத்தில் நட்சத்திரங்களை கண்டான். அப்போது அவன், நாம் பாதையை இழக்கவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், அவரே நமக்கும் பாதை காட்டுகிறார் என்று கூறினான். பாதையை கண்டுபிடித்து தொடர்ந்து பயணம் செய்தனர். தாவீதும் தனக்கு சவுலாலும் மற்ற ஜனங்களாலும் தன் குமாரனாலும் வந்த பல்வேறு தீமையை அனுபவித்த காலகட்டங்களில் கர்த்தருடைய வேலைக்காக பொறுமையுடன் காத்திருந்தார். இதையே, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் என்று சங்கீதத்தில் குறிப்பிடுகிறார். அந்த வேளைகளில் தாவீது தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து இருந்ததால் தவறான தீர்மானங்களையும் தூண்டுதல்களையும் கேளாதவர் போல மௌனமாயிருந்தார். ஆகையால் பிற்காலத்தில் தன்னுடைய செயல்களுக்காகவும் வார்த்தைகளுக்காகவும் வருந்தாதவாறு மகிழ்ச்சியாயிருக்கிறார். நாமும் சோதனைகள் மற்றும் துன்பங்களை அனுபவிக்கும் போது கவலைப்பட்டு மற்றவர்களை குறை கூறி வருகிறோம். சடுதியிலே ஏதேதோ காரியங்களை பேசி செய்து விடுகிறோம். பின்னர் மனம் விருந்துகிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த உபத்திரவ காலங்களில் நாம் நம்மை தேவனுக்கு அர்ப்பணித்து பொறுமையாக இருந்தால் எல்லா பாவங்களுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னை தேடி வந்த மக்களுக்கு சில சமயங்களில் உடனே மறு உத்தரவு கொடுக்கிறார். சில சமயங்களில் நாம் விரும்புகிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டியுள்ளது. நமக்கு நன்மையான காரியங்களை ஏற்ற வேளைகளில் நம் வாழ்வில் நிறைவேற்றுவார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, உங்கள் கிருபைக்கு காத்திருந்து அன்னிதினமும் உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வழி செய்ங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.